Yes, today session 10th Max State Board English Medium. Today session for 10th Max State Board for English Medium. Yes, the topic name is algebra. Algebra topic note பண்ணிக்கங்க. Exercises 3.2. Exercise 3.2. So before going to the problems, we know about the basic of the problems. Yes, what are all the things is there? The first topic name. So note down the first topic name LCM. LCM is nothing but least common multiple. LCM is nothing but least common multiple. How to find LCM, sir? எப்படி LCM find out பண்றது? Least common multiple of polynomials. The following procedure we have to apply the problems. Yes. So to find LCM by factorization method. Step 1. So note பண்ணிங்க first step. So write down the first point. Each expression is first resolved into factors or resolved by factors. The expression will be second order polynomial or variables. So first note பண்ணிங்க எக்ஸ்பிரஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் பாலினாமியில் இருக்கலாம் ஆர் வேரியபிள்ஸாக இருக்கலாம், நியூமெரிக்கல் கோஎஃபிஷியண்டாக இருக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர்ட் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab. எஸ், a squared plus b squared minus 2ab x square plus 4 minus 4x. ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம் நம்ம. எதனால சார் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் பாலினாமியல். செகண்ட் ஆர்டர் பாலினாமியலோடைய எக்ஸ்பிரஷன் வில் பி ax square plus bx plus c. This is the expression of second order polynomial. ஸோ செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் அப்படிங்கிறது ax square plus bx plus c கான்ஸ்டன்ட். ஸோ அந்த ஈக்குவேஷனை ரீரிட்டன் எப்படி எழுதுறோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ணுறோம்? செகண்ட் ஆர்டர் பாலினாமியில் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது?
எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1, ஏன்னா வேரியபிளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற நம்பரை அஷ்யூம் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சைன் இருக்குது இந்த இடத்துல? இதில் 4 அப்படிங்கிறது ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ +4. ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 × 4 4. ஸோ இந்த இடத்துல என்ன சைன், தேர்ட் கான்ஸ்டன்ட்டுக்கு பிஃபோர் என்ன சைன் இருக்குதுன்னு பாருங்கள். கான்ஸ்டன்ட்டுக்கு பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ். எஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, ஸோ ரெண்டு நம்பரை 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4 அப்படிங்க கிடைக்கணும் நமக்கு. அதே 2 நம்பர்ஸை ஆட் பண்ணனா we will get 4. so what is this number? ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4. அதே 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கிடைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 1 4 சார் போடுங்க. 1 4 சார் 4 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 4 கிடைக்குது. ரெண்டு நம்பர் இந்த தேர்ட் இண்டிகேட்டரில் மேலே ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 4 வரணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 5 வருது. ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு வராது. அடுத்த நம்பர் 4 நெக்ஸ்ட் எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஸோ 2 2s are 4. ஓகேங்களா? 2 2s are 4. ஸோ ரெண்டு 2 நம்பர்ஸும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கிடைக்குது. அதே 2 நம்பர்ஸ் 2வையும் 2வையும் நீங்கள் ஆட் பண்ண என்னன்னு கிடைக்கும்? உங்களுக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் தான் ரெக்வயர்டு நம்பர். ஸோ தேர்ட் இண்டிகேட்டர் கான்ஸ்டன்ட்டுக்கு பிஃபோர் ப்ளஸ் சைன் இருந்தது அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் வந்து பார்த்தீங்கன்னா போத் நம்பர்ஸுக்குமே சப்ஸ்டிடியூட் பண்ணிடுங்க. ஸோ செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் என்னது? -4x. ஸோ ரெண்டுக்குமே -2 -2 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும்? சப்ஸ்டிடியூட் பண்ணிடணும். எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிவன் எக்ஸ்பிரஷன் x². ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஆர்டர் பாலினாமியல். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா -2 கீழே ஒரு x போட்டுங்க. ஸோ x - 2 × x - 2 அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பிரஷனை சேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். x - 2 × x - 2. ஸோ ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷனை சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். தேர்ட் பாயிண்ட், if the expression have variables, yes, the higher power of factors we will consider. If the expression having variables, the higher power of factors we will consider. For example, x power 4, x power x squared, x power 8. This is the variables, yes. இந்த வேரியபிள்ஸில் எப்படி சார் நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஹையர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா we will consider as LCM. Higher power we will consider as LCM. Third point note பண்ணீங்க. If the expression have numerical coefficient, how to find out LCM? Yes. If the expression have numerical coefficient like 6, 4 or any numbers, if the expression have numerical coefficient, how to find out LCM? Like 6, any numbers. So you know the LCM, yes. 6, 4. So both are divided by 2, yes.
So 3 comma 2. So you have to find out LCM. Next, so 2 3 2 என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணிருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் 3யும் 2ம் எனி அதர் நம்பரால் டிவைட் ஆகாது. ஓகேங்களா, ஃபர்தராக நம்பர் டிவைட் ஆகுது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு போவோம் சம்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பாருங்கள். ஸோ எல்சிஎம் வில் பி 12. 2 3 into 2. ஸோ 3 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 12 கிடைக்கும். அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட். ஸோ வாட் வில் பி தி ஃபோர்த்? So LCM is nothing but product of the LCM of factors into numerical coefficient. So factors numerical coefficient multiply பண்ண வேண்டும். So product of LCM of factors into numerical coefficient. So this is nothing but basic fundamentals. Yes. So again I will teach one more time. So LCM by factorization method. Yes. So first point வந்து பார்த்தீங்கன்னா, so given expression we have to find factors. Yes. So the expression will be x minus 2 the whole squared. So then we will have find second order polynomial. Okay, yes, a minus b the whole squared. So we will get second order polynomial equation a squared plus b squared minus 2ab. Then the second order polynomial equation rewritten as ax square plus bx plus c format. The expression will be x square minus 4x plus 4. Then we have to find out factors of the equation. So how to factors of the equation we will find? So plus 4 first number last number என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்பர் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி வந்து 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ எனி வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி வந்து 1 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ 1 into 4 வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ லாஸ்ட் கான்ஸ்டன்ட்டுக்கு பிஃபோர் என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ அந்த ப்ளஸ்ஸை மேலே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4ன்னு கிடைக்கணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 4 அப்படின்னு, ஏன்னா உங்களுக்கு -4x தான் இருக்குது. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4ன்னு கிடைக்கணும் கான்ஸ்டன்ட்டில். அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு -4x கிடைக்கணும். மீன்ஸ் 4x கிடைக்கணும். எஸ், ஃபஸ்ட்டு 1 into 4 போடுங்க. 1 into 4 மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்குது. பட் ஆனால் ஆட் பண்ணுங்க, ஏன்னா இந்த இடத்துல தேர்ட் இண்டிகேட்டர் சைன் என்ன இருக்குது, ப்ளஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும், 1 4 ஆட் பண்ணால் 5 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து 4 தான் வரணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 2s are 4. 2 நம்பர் ஆட் மல்டிப்ளை பண்ணால் 4ன்னு கிடைக்குது. மேலே ப்ளஸ் இருக்கிறதுனால 2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4 வந்து உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ மேலே ப்ளஸ் சைன் மீன்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு பிஃபோர் ப்ளஸ் சைன் இருந்தது அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னவா மாறிடும் அந்த எக்ஸ்பிரஷன், -2 -2. ஸோ செகண்ட் ஆர்டர் பாலினாமியல்னால x minus 2 into x minus 2 நம்ம இதை சேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். எஸ், ஃபைனல் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் த எக்ஸ்பிரஷன் ஹாவ் வேரியபிள்ஸ் ஹையஸ்ட் பவர் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ வேரியபிள்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை நம்ம
கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, if the expression have numerical coefficient, how to find out LCM? Yes, so like any numbers. Fourth step வந்து பார்த்தீங்கன்னா, LCM டோட்டலாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் LCM ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் இன்டூ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு LCM கிடைச்சிரும். எஸ், எக்ஸசைஸ் நம்பர் நோட் பண்ணிங்க. 3.2 3.2 find the LCM of the given expression. Find the LCM of the given expressions. 4x squared y comma 8x cube y squared. ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஈக்குவேஷன் கிளியராக இல்லை, ஒரு டைம் எழுதி போட்டுருங்க. ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கமா 8x cube y squared. எஸ், எல்சிஎம் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ கிவன் டூ எக்ஸ்பிரஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது, நியூமரிக்கல் நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் இருக்குது. நம்பர்ஸ் அண்டு வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ எல்சிஎம் ஆஃப் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஓகேங்களா? எல்சிஎம் ஆஃப் LCM of numerical coefficient. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு LCM ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ there are two numbers. There are two numbers. LCM of LCM of 4, 8. ஸோ LCM எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? 4க்கு 8க்கும் ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸால் டிவைட் பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8. நெக்ஸ்ட் அகைன் 2 டேபிள்ஸால் டிவைட் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4. ஸோ அகைன் 2 டேபிள்ஸால் டிவைட் ஆகும். ஸோ ஃபர்தராக எதுவுமே நமக்கு கிடையாது. ஸோ எல்சிஎம் என்னங்க சார்? 2 2s are 4, 4 1s are 4, 4 2s are 8. ஸோ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்க்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு? 8 அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ தென் எல்சிஎம் நெக்ஸ்ட் எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? வேரியபிள்ஸுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்சிஎம் வேரியபிள்ஸ் என்னது? கிவன் எக்ஸ்பிரஷன் என்னப்பா? x squared y then x cube y squared. எஸ், இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா
பவர்ஸில் எது ஹையராக இருக்குதோ அதுதான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சூஸ் பண்ணிக்கணும். இன்கேஸ் எனக்கு இதில் இருந்திருக்குது, இதில் இந்த டேர்மில் இல்லை சார் அப்படின்னா அதில் எது இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப்னு இருக்குது. ஹையர் ஃபேக்டர்ஸ் எது வரும் உங்களுக்கு, ஹையர் பவர் எதுன்னு இருக்குது, இல்லை எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப்னு இருக்குது. ஹையர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷனில் எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட் இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஹையர் பவர் ஒய் ஸ்கொயர். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, தேர்ஃபோர் எல்சிஎம் ஆஃப் தி கிவன் எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. எல்சிஎம் இப்போ தான் ஃபார்முலா என்ன எழுதி போட்டிருந்தேன், ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் ஆஃப் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். எஸ், ஸோ ரெண்டு நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணணும், ஃபேக்டர்ஸும் ஃபைண்ட் அவுட் மல்டிப்ளை பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் தி எல்சிஎம் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இது கொஞ்சம் உங்களுக்கு எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்தராக நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிக்கலாம். இன்ட்டு இன்கேஸ் உங்களுக்கு மேக்ஸில் ஏதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் கூட இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கேட்பாங்க. இன்ட்டு கோஎஃபிஷியன்ட், நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஃபைனலாக என்ன எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, எல்சிஎம். therefore LCM will be product of LCM of factors வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x cube y squared. numerical coefficient of LCM எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 8. இந்த ஈக்குவேஷன் எப்படி ரீரிட்டன் எழுதலாம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சரை எயிட் எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர். 1 or 2 ப்ராப்ளம் கொஞ்சம் ஸ்லோவாக சால்வ் பண்ணி எல்லா ஸ்டெப்பும் கிளியராக புரிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்து எப்போ கேட்டாலும் நீங்கள் சம் சால்வ் பண்ணிடலாம். சம்ஸை நீங்கள் திரும்ப எடுத்து பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது, நோட்டை ரெஃபர் பண்ணணும். 4 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் அந்த எக்ஸ்பிரஷனை பார்க்குறீங்க, அந்த எக்ஸ்பிரஷனில் நம்பர்ஸ் இருக்குதா, வேரியபிள்ஸ் இருக்குதா, இல்லை செகண்ட் ஆர்டர் பாலினாமியலில் கொடுத்துருக்குறாங்களா, அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 2. ப்ராப்ளம் நம்பர் 2 3.2ல் செகண்ட் கொஸ்டின். அதான் எல்சிஎம் தான், ஷார்ட்டாக எழுதிக்கங்க. இதில் இந்த ஒரு 6 சம்ஸ் இருக்குது, அது எல்லாமே எல்சிஎம் தான். என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னா 9 minus 9 a cube b squared, 12 a squared b squared c.
எஸ், இப்போ நம்ம சொன்னோம் ஆல்ரெடி ஃபாஸ்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க? எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் -9, 12. To find out the LCM of numerical coefficient -9, 12. ஸோ -9 கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நைன் கமா 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம 9 12 எந்த நம்பரால் டிவைட் ஆகும்? ஒரு லீஸ்ட் நம்பர் 3. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகும். 2ஆல் டிவைட் ஆகும். 2 2s போட்டாலும் உங்களுக்கு ஃபைனலாக 4 தான் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கும்? வேல்யூ வரும். எல்சிஎம்ல 9th ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. த்ரீ 3s are 9, 9 4s are 36. ஸோ எல்சிஎம் ஆஃப் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எவ்வளோப்பா? -9 மட்டும் ஃபைனலாக சப்ஸ்டிடியூட் பண்ணிடுறேன். -9 இருக்குதான், விட்டுறாதீங்க. -9, 12. ஸோ எல்சிஎம் வந்து -36. செகண்ட் வேரியபிள்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். LCM of variables a cube b square next a square b square c. இது LCM எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஸோ காமன் ஃபேக்டர் இருந்தாலும் இதில் ரெண்டுலேயும் காமன் ஃபேக்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹையஸ்ட்டில் இருக்கிறது பவரும் ரிமைனிங் எந்த ஃபேக்டர் இருந்தாலும் அதை நம்ம எடுத்து நோட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஏ கியூப் இருக்குது, அதில் ஏ ஸ்கொயர்ட் இருக்குது. ஹையஸ்ட் பவர் என்ன வரும்? ஏ கியூப். பி ஸ்கொயர்ட் இருக்குது, அந்த எக்ஸ்பிரஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர்ட் இருக்குது. ஸோ பி ஸ்கொயர்ட் ரெண்டுமே காமனாக தான் இருக்குது. பி ஸ்கொயர்ட் அதுலேயும் பி ஸ்கொயர்ட். ஸோ ஹையஸ்ட் பவர் பி ஸ்கொயர்ட் தான். இந்த டைமில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனில் எனக்கு சி இல்லை, நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். மீன்ஸ் இந்த இடத்துல சியும் இதான் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸ்பிரஷனோட, இந்த கிவன் எக்ஸ்பிரஷனோட எல்சிஎம். லீஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஹையர் பவராக இருக்கணும். ரெண்டுலேயே எது இருந்தாலும் இல்லைனாலும் எடுத்து ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிடணும். இப்போ ஃபைனலாக நம்ம எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம்? தேர்ஃபோர் ஃபார்முலா எழுதி போட்டோம் ஆல்ரெடி. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்டோட எல்சிஎம்மையும் வேரியபிள்ஸ் ஆஃப் எல்சிஎம்மையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் எல்சிஎம் கிடச்சிரும். -36 a cube b square c. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறாங்க, நீங்களே சால்வ் பண்ணிடலாம். 16 -12 8. 16 -12 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அண்ட் தென் வேரியபிள்ஸ் என்ன ட்ரை பண்ணுவோம்.
இஸ் ப்ராப்ளம் நம்பர் 3. இந்த மாதிரி அழகாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரஃப் நோட்லேயோ நோட் பண்ணிக்கோங்க. சம்ஸ் திரும்ப உங்களுக்கு ஃபர்காட் ஆகாது. Is third problem number 3. Third expression will be இதில் LCM தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். The 16m minus 12m square (8n squared). எஸ், உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாலும் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி என்ன டீச் பண்ணியிருக்கிறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட், நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க எல்சிஎம், வேரியபிள்ஸ்க்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. இன்கேஸ் செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் ஈக்குவேஷனை நம்ம ரீரிட்டன் பண்ணி எழுதுகிறோம். எஸ், இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் வந்து நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 16 மைனஸ் சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணிங்க, ஃபைனலாக மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 16 minus 12, 8. ஸோ 16, 12, 8 இதுக்கு வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்ப்போம். 16, 12, 8. எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? 2 டேபிள்ஸால் டிவைட் பண்ணுங்கள். லீஸ்ட் நம்பர்லேருந்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 டேபிள்ஸால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 8 2s are 16, 6 2s are 12, 4 2s are 8. ஸோ again 2 டேபிள்ஸால் நம்ம டிவைட் பண்ணுறோம். 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. ஸோ again வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸால் டிவைட் பண்ணுறோம். 2 2s are 4, 3 is not exactly divided by 2. Yes, next 2 2s are 2 டிவைட் பண்ணி 1. ஸோ நெக்ஸ்ட்டு 2 நெக்ஸ்ட்டு 2 and 3. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்பர். ஸோ இதோட நம்ம ஃபைண்ட் அப் பண்ணிடலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிடுங்க. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுங்க பார்ப்போம். 2 நெக்ஸ்ட் 2 3 1. எஸ், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48, 48 1s are 48. ஸோ நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்டோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 48. ஸோ நம்ம ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா மைனஸ் சைன் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா -12 இருக்குது. ஃபைனலாக இந்த இடத்துல மைனஸ். ஸோ எல்சிஎம் ஆஃப் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எவ்வளோ? -48. LCM of numerical coefficient. So next step we will move variables. We have to find out LCM of variables. Variables ஓட expression எடுத்து எழுதுங்க பார்ப்போம். m squared n squared n squared. ஸோ 3 எக்ஸ்பிரஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இது பவரில் m squared
தேர்டு எக்ஸ்பிரஷனில் எம் இல்லை. ஸோ ஹையர் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது எம் ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட்டு n ஸ்கொயர் n ஸ்கொயர். ஸோ ஹையர் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர் மட்டும். ஸோ தேர்ஃபோர் ஃபைனலாக எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு ஃபேக்டர்ஸ். நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ எவ்வளோ? -48 இன்ட்டு ஃபேக்டர்ஸ் எவ்வளோ? m ஸ்கொயர் n ஸ்கொயர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். This next problems, next ஒரு ப்ராப்ளம் செகண்ட் ஆர்டர் பாலினாமியில் டிஸ்கஷன் பண்ணலாம். அடுத்த 2 ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு செகண்ட் ஆர்டர் பாலினாமியல், I will teach some basic concept. Yes. So before going to second order polynomial, I will teach basic concept. What sir அப்படினா just example. Yes, the problem, just example I will teach. X square plus 6x plus 5. X square minus give any number minus 4x minus x. Yes, plus minus x வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. Yes, minus x இருக்கட்டும். Yes, there are two expression. Yes, in the second order polynomial in x squared plus x plus constant ax square plus bx plus c. நான் 9th புக்கில் ஆல்ரெடி நீங்கள் 9th or 8th லோயர் லெவலில் ஸ்கூல் புக்கில் செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. எஸ், இது எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் நம்பர்னா எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு முன்னாடி 1 அப்படி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ 1ஐயும் கான்ஸ்டண்ட்டையும் என்ன பண்ணுறங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா +5 மீன்ஸ் ஃபைனலாக என்ன உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன இண்டிகேட்டர் இருக்குது, கான்ஸ்டன்ட்க்கு முன்னாடி ப்ளஸ் இண்டிகேட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, 2 நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஃபைன் கிடைக்கணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 6ன்னு கிடைக்கணும். 2 நம்பர்ஸ், ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஃபைன் கொடுத்துருக்குறோம். ஸோ நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஃபைன் வரணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ண எதனால அப்படின்னா இந்த இடத்துல சைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பாசிட்டிவ் சைன். ஓகேங்களா? ஆட் பண்ண எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கிடைக்கணும், 6ன்னு கிடைக்கணும். ஆட் பண்ணால் எனக்கு 6ன்னு கிடைக்கணும், மல்டிப்ளை பண்ணால் 5 கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ எந்த நம்பர் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் அப்படின்னா 1 5s are 5. 1ஐயும் 5 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். 1ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிடச்சிருது. அதே 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணுங்கள். இந்த சைன் என்ன சைன் இருக்குது, ப்ளஸ். ஓகேங்களா? ஆட் பண்ணிங்க என்னென்னு கிடைக்குது, 1ஐயும் 5 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 கிடைக்குது. ஏன்னா உங்களுக்கு அப்படின்னா இந்த இடத்துல 6 தான் இருக்குது. அதான் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், 2 நம்பர் ஆட் பண்ணால் 6 கிடைக்கணும், அதே 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 5 கிடைக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 5. மேலே தேர்ட் கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருந்தது அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டரோட சைனை 2க்கும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் என்னது, ப்ளஸ்ஸு. இதுக்கும் ப்ளஸ், இதுக்கு ப்ளஸ் கொடுத்துருங்க. நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டுனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸ், இதுக்கு ஒரு எக்ஸு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ அதனுடைய செகண்ட் ஆர்டர் பாலினாமியலோட கிவன் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி நம்ம ரீரிட்டன் பண்ணி எழுதிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ தேர்ட் கான்ஸ்டன்ட் பிஃபோர் சைன் ப்ளஸ் சைன் அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டரோட சைனை 2 நம்பருக்குமே நம்ம கொடுத்துடணும். அது ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ், மைனஸ் வந்தால் மைனஸ். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6. இதை எப்படி நம்ம ரீரிட்டன் பண்ணுவோம் செகண்ட் ஆர்டர் பாலினாமியல்ல? ஸோ ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு முன்னாடி, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 1 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இது நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 6 கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்ன சைன் சார் இருக்குது, மைனஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 6ன்னு வரணும். அதே 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணினா உங்களுக்கு 1ன்னு கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒரு நம்பர் போடுங்க. 1 6 ஆர் 6ன்னு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 6 கிடச்சிருது. சைனை வந்து மேலே என்ன சைன் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் சைன் இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், 6ல் 1 போயிடுச்சுன்னா 5 தான் வரும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் வேணும். ஆனால் இங்கே என்ன வருது, நமக்கு என்ன இந்த நம்பர் வருங்களா? இந்த நம்பர் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, நம்ம எடுக்க முடியாது. வேறு என்ன நம்பர், எனி நம்பர், எனி 2 numbers we have to choose. So we have multiplied that number, you will get 6. So 3 2s, yes, 3 2s are 6. So you will multiply this 2 number, 3 2s are 6. So then you will subtract 3 minus 2 1. So this is the required number. So third indicatorல சைன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் அப்படின்னா செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டு கிவ் லார்ஜ் நம்பர். செகண்ட் இண்டிகேட்டரோட சைன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ இந்த மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் நம்பருக்கு கொடுக்கணும். லார்ஜர் நம்பர் எது, 3. ஸோ மைனஸ் 3. இதுக்கு ஆப்போசிட் சைன் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் நம்பருக்கு. லார்ஜர் நம்பருக்கு நெகட்டிவ் சைன், ரிமைனிங் ஆப்போசிட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைன் கொடுக்கணும்.
எஸ், இதுதான் பேசிக்ஸ். இந்த இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸ்பிரஷனோ இன்கேஸ் உங்களுக்கு சார் இந்த இடத்துல எனக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எனி நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா சேம் இதே தான் உங்களுக்கு சம் வரும்போது நான் டீச் பண்ணுறேன். இப்போ ஒன்று நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். இன்கேஸ் எனக்கு 2 அப்படின்னு இருக்குது அப்படின்னா 2 6 ஆர் 12ன்னு போட போகிறீங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு மீன்ஸ் இங்கே நம்ம இந்த ஈக்குவேஷன் என்ன எழுதிடுறோம், எக்ஸால் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதிடுறோம். பட் அந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். சம்ஸ் போகும்போது நான் சொல்கிறேன். எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனை சிம்பிளாக நம்ம ரீரிட்டன் பண்ணிடலாம். பட் இன்கேஸ் எனக்கு வந்து முன்னாடி எனக்கு 2 இருக்குது சார், இல்லை வேறு எனி நம்பர், ஏன்னா இந்த ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு இது பேசிக்ஸ் தான். உங்களுக்கு அல்ஜிப்ராவில் நிறையா ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் திஸ் ப்ராப்ளம், திஸ் கான்செப்ட். இந்த கான்செப்ட் அல்ஜிப்ராவில் நிறைய இடத்துல நம்ம ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபேக்டரைசேஷன் நிறைய இடத்துல நம்ம அல்ஜிப்ராவில் சம்ஸ் சால்வ் பண்ணுவோம். எல்லா இடத்துலையுமே இதை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரின்னு கிடையாது. இந்த வே ஆஃப் அப்ரோச்சில் நீங்கள் இந்த சம்ஸை சால்வ் பண்ணும்போது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மிஸ்டேக்ஸ் எங்கேயுமே வராது. 1 or 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது, மிஸ்டேக்ஸு வராது. ஸோ ஃபஸ்ட் நம்பர் இந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் பாலினாமியல் ax² + bx + c இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் கிவன் எக்ஸ்பிரஷன். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரும் மல்டிப்ளை பண்ணும்போது முன்னாடி மீன்ஸ் அங்கே 1 அப்படிங்கிற அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். இன்கேஸ் x² முன்னாடி இந்த மாதிரி எனக்கு 3 இருக்குது சார், 3x² - x - 6 அப்படின்னு இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா சேம் அதே கான்செப்ட் தான். ஃபைனலாக மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். சம்ஸு சால்வ் பண்ணும்போது நான் டீச் பண்ணுறேன். சேம் இதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட் நம்பர் 3யும் 6யும் மல்டிப்ளை பண்ணால் -18 வரும். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு -18 கிடைக்கணும். சேம் அந்த நம்பரை இந்த 2 நம்பர்ஸோட நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 1 வரணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம சம்ஸை பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ப்ராப்ளம்ஸ் போகும்போது உங்களுக்கு புரியும். கடைசி ஸ்டெப் மட்டும் சேஞ்ச் ஆகும், இது எந்த ஸ்டெப்ஸுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக தெரிஞ்சு வச்சுங்க. உங்களுக்கு ஒரு அப்ரோச்சில் சால்வ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அந்த அப்ரோச்சுமே கூட ஃபாலோ பண்ணலாம். பட் எனிவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 4, 5, 6 இந்த 4 ப்ராப்ளம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணலாம் பேஸ்டு ஆன் திஸ் கான்செப்ட். இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி அந்த 4th ப்ராப்ளம், 5th, 6th ப்ராப்ளத்தை டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ அதில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபார்முலாஸ்லாம் மட்டும் கொஞ்சம் a - b² a + b² a³ - b³ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. அது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண முடியும்.